ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனல் இன்றைக்கி கேழ்வரகு மாவு வச்சு ஒரு ஆரோக்கியமான கேழ்வரகு புட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் கட்டாயம் கேழ்வரகு மாவில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இது கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த கேழ்வரகு மாவை உணவில் சேர்த்திக்கணும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு கப்பு ராகி மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புட்டு மாவு வந்து தேவையோ அந்தளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்க வேணும். அதிகமாக தண்ணி வந்து தெளிக்கக்கூடாது. அப்படி தெளிச்சிட்டோம்னா கட்டி கட்டி ஆயிரும் மாவு வந்து. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது, மெல்லவும் முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பதத்தில் மட்டும் நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில் பிடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி வந்தால் போதும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ எல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி அடியில் சேர்த்திட்டு இட்லி மூடி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு ஒரு துணி வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இட்லி மூடி மேலே வச்சுட்டு நாம் பிசைஞ்சு வச்ச கேழ்வரகு மாவு வந்து இதில் சேர்த்திக்கலாம். எல்லா மாவையும் இந்த துணி மேலே சேர்த்திட்டு நம்ம துணி வந்து கவர் பண்ணி வச்சுக்க வேணும். துணியோட 4 முனை இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஈரமாக இருக்கிறனால நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நல்லா மூடியாச்சு. நல்லா கவர் பண்ணிவிட்டு இட்லி மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து சாஃப்டான முறையில் ரெடி ஆயிடுச்சு கேழ்வரகு புட்டு வந்து. பாருங்கள், நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றினா மட்டும்தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து பவுலில் சேர்த்திட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்து நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் தேவையோ அந்தளவுக்கு வந்து இதில் சேர்த்திக்குங்க. சர்க்கரை வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்குங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்த்த விருப்பம் இல்லைன்னா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவலும் சர்க்கரையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நெய் வேணும்னாலும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். நெய் வாசம் பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஆரோக்கியமான உடம்புக்கு நன்மை தரக்கூடிய கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கட்டாயம் ரொம்பவே டேஸ்ட்டான முறையில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.